கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 25 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்தி ப்ரெஸ் மீட் எல்லாம் முடிஞ்சு வெளியே வராங்க. அப்போ கரெக்டாக சிதம்பரமும் வந்துடுறாங்க. ஹலோ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு கூப்பிடவும் கார்த்தி அப்படியே நிற்கிறாங்க. உங்களை பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன், பார்க்காத மாதிரி போனால் எப்படி அப்படின்னு கேட்கவும், பார்க்காத மாதிரியா, பார்த்ததுனால தான் சார் கிளம்புறேங்கிறாங்க கார்த்தி. ஏன் பயமா அப்படின்னு கேட்கவும், டைம் ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம் சார், அதுவும் என்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ரொம்பவே ப்ரீஷியஸ் ஆனது அப்படின்னு கார்த்தி சொல்லவும், ஓ எங்கிட்ட பேசுறது உனக்கு டைம் வேஸ்ட்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லவும், சிரிக்கிறியா, சரி நல்லா சரி, சீக்கிரமே அழ வைப்பேங்கிறாங்க சிதம்பரம். ஆல் த பெஸ்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும், ஒரு நிமிஷம் பேசிகிட்டு இருக்கும்போதே கிளம்புற மேனஸ்னா என்னன்னு தெரியாதா அப்படின்னு கேட்கவும், என்னோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லியும் நீங்கள் பேசிட்டே இருக்கீங்களா சார், இது எந்த விதத்தில் சார் மேனஸ் அப்படின்னு கார்த்தி கேட்கவும், ஓ நக்கல் இருக்கட்டும், ஏதோ அதிர்ஷ்ட காற்று உனக்கு சாதகமாக ஒரு தடவை அடிச்சிருச்சு, அதுக்கு போய் இவ்வளோ ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறாச்சா, கொஞ்சம் அடக்கி வாசி, அதிர்ஷ்டம் எல்லா நேரமும் கை கொடுக்காது தெரியும்ல, பிஸ்னஸில் நிற்கணும்னா மூளை வேணும் அப்படின்னு சொல்லவும், கார்த்தி சைலண்ட்டாக சிரிக்கிறாங்க. என்ன பார்க்குற, நீ ஜெயிச்சது திறமைன்னு நினச்சி தானே பேட்டி கொடுத்த, வெறும் குருட்டு அதிர்ஷ்டம், இது என்ன உன்னோட காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் மாதிரின்னு நினச்சிட்டியா, இந்தந்த ரேஷியோவில் இந்தந்த கெமிக்கலை கலந்தா சோப்பு ஷாம்பு இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாலாம் இந்த பிஸ்னஸில் கிடையாது தம்பி, இந்த ஆட்டமே வேற, டிஃப்ரெண்ட் கேம், இதில் பழம் தின்னு கொட்டை போட்டவன் நான், எங்கிட்ட வேணா இதோடு உன் ஆட்டத்தை முடிச்சுக்கிட்டீன்னா நீ புத்திசாலி, இல்லைன்னா மொத்தமாக காலி, கம்ப்ளீட்டாக உன்னை காலி பண்ணிடுவேன், இதையும் மீறி அடுத்த ஆல்பம் அது இது நீ ஏதாவது பண்ணுன அப்போ பார்ப்ப இந்த சிதம்பரத்தோட முழு உருவம் சுயரூபத்தை பார்ப்ப அப்படின்னு சொல்லவும், அதான் சொல்லிட்டீங்களே சார் இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கிடையாதுன்னு, அப்புறம் ஏன் சார் நான் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பயமா, என்ன பார்த்து பயமா சார் அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், கத்துக்குட்டிங்கிறத காட்டுற பற்றியா, இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க, சரியாக தான் இருக்குது, அஞ்சுவது அஞ்சல்னு சொல்கிறதும் நீ தெரிஞ்சுக்கணுப்பா அப்படின்னு சொல்லவும், அஞ்சுறதுக்கு நானும் அஞ்சுவேன் சார், ஆனால் இப்போ உங்களை பார்த்தில்ல, இப்போ சொல்கிறேன் சார், சீக்கிரமே என்னோட செகண்ட் ஆல்பமே ரிலீஸ் பண்ணுறேன், அதுவும் ஹிட் ஆகும் சார், இந்த ஃபீல்டில் நான் நம்பர் 1 ஆகி காட்டுறேன், பார்க்கலாமா அப்படின்னு கார்த்தி கேட்கவும், மறுபடியும் சவாலாங்கிறாங்க சிதம்பரம். உடனே கார்த்தி சுற்றி பார்த்துட்ருக்காங்க. என்ன போன தடவை மாதிரி எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுவான், மறுபடியும் ஏன் பொருள் எடுத்து என்னையே போடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சிதம்பரம் கேட்கவும், இல்லை சார் இதை வேற யாருமே வீடியோ எடுத்துடக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஏன்னா திரும்பவும் உங்கள் கூட சவால்னா யாருக்குமே ஆர்வம் வராது சார், இவங்க 2 பேரும் எதை பேசி வச்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதா நினைப்பாங்க, உங்களை மாதிரி ஒரு ஆள் கூட பார்ட்னர்ஷிப்னு பேசினாங்கன்னா அது எனக்கு தானே சார் அசிங்கம், அதனால தான் சார் யாராவது பாத்திர போகிறாங்களோன்னு பார்த்தேன் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், கார்த்தி அளவுக்கு மீறி என்ன சீன்ற வேணா செதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும், யாரு சார் நானா சீன்றவங்கள, சார் நீங்களா வந்தீங்க, நீங்களா பேசுனீங்க, நீங்களே இப்போ கோவப்படுறீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும், கார்த்தி சிதம்பரம் அப்படின்னு சொல்லவும், கார்த்தி சிரிச்சுக்கிட்டே, தெரியும் சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க நான் வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. டேய் உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுடா, அதான் என் வழியில் வந்து சிக்கியிருக்க, கூடிய சீக்கிரமே நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சிதம்பரம் நின்றுட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக ராமூர்த்தி வராங்க. சார் இந்த தம்பி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்காரு, ஜெயிச்சிருவார் போல இருக்கே அப்படின்னு அவர் சொல்லவும், சிதம்பரம் நேராக கோவமாக வண்டியில் ஏறுறாங்க. ராமமூர்த்தி பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காங்க. நீ நடந்தே வா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. திரும்பவும் ரிவர்ஸ் வந்து, என் லைஃப்பில் எனக்கு எதிராக ஒருத்தன் வந்து நிற்கிறான், அவன் ஜெயிச்சிருவான்னு என் பக்கத்தில் இருக்கிற நீ சொல்கிறியா, நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிதம்பரம் திரும்பவும் கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக கார்த்தி வண்டியில் போயிட்டுருக்காங்க பண்ணுறாங்க. தம்பி பொன்னியம்மன் கோயிலுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்கவும், நீங்கள் பல்லவி கிட்ட பேசிட்டீங்களா அண்ணி அப்படிங்கிறாங்க கார்த்தி. பேசிட்டேன் தம்பி, பொன்னியம்மன் கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, நானும் அங்கே வந்துடுறேங்கிறாங்க மீனாட்சி. ஓகே அண்ணி, ஆனால் என்கிட்ட செயின் இல்லை, வீட்டில் தான் இருக்குது, தீபா கிட்ட சொல்லி செயின் எடுத்துகிட்டு தீபாவையும் கூட்டிகிட்டு வாங்கங்கிறாங்க கார்த்தி. இல்லை தம்பி, அந்த பொண்ணு நானும் நீங்களும் தான் வரோன்னு சொன்னதுக்கே 2 பேர் தானேன்னு அவ்வளோ தடவை கேட்டாங்க, இதில் தீபாவும் வராங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணு என்ன சொல்லுமோ தெரியல, திரும்பவும் அது கால் பண்ணி தான் கேட்கணும் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், சரிங்க நீ இன்னொரு நாள் தீபாவை கூட்டிகிட்டு போய் காமிச்சிக்கலாம், இப்போ நீங்கள் தீபா கிட்ட விஷயத்த சொல்லி செயின் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்கிறாங்க கார்த்தி. மீனாட்சி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி தீபா 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க. தீபா கோயிலுக்குள்ளே நின்றுட்டுருக்காங்க, மீனாட்சி வெளியிலே நின்றுட்டுருக்காங்க. கார்த்தி வந்ததும்
அண்ணி அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க பல்லவி உள்ளே இருக்காங்க, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு செயினை கார்த்திக் கையில் கொடுக்குறாங்க. சரி உள்ளே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லவும் வேணா தம்பி, நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்பீங்க, உடனே அந்த பொண்ணை ஏதாவது சொல்லும், எனக்கு கோவம் வந்துடும். நீங்கன்னா எப்படியாவது பேசி சமாளிச்சுக்குவீங்க, எனக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். நான் இங்கே இருக்கேன், நீங்கள் போய் பார்த்து பேசிடுங்க அப்படின்னு மீனாட்சி சொல்ல சரின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த செயின் எடுத்துகிட்டு உள்ள கோயிலுக்குள்ளேயெல்லாம் தேடுறாங்க. தீபாவும் கார்த்தியை நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தீபாவும் கார்த்தியை பார்த்துடுறாங்க. அதுக்குள்ளே கார்த்தி பல்லவியை காணோனது உடனே பல்லவிக்கு கால் பண்ணுறாங்க. உடனே தீபாவும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க மறைஞ்சு நின்று. சார் சொல்லுங்கள் சார், நான் கோவிலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் எங்கே இருக்கீங்க எனக்கு தெரியலங்கிறாங்க கார்த்தி. சார் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை மட்டும் நீட்டுறாங்க. கார்த்தியும் அந்த கையை பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் நீங்கள் தான் உங்கள் முகத்தை காட்ட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு கார்த்தி சொல்லவும் தேங்க்யூ சாருங்கிறாங்க. சரிங்க, எங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு gift கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாமல் ஆல்பம் ஹிட் ஆனதுக்கு நீங்கள் தான் பெரிய காரணம் அப்படின்னு கார்த்தி சொல்லவும் சார் இது ஒரு டீம் ஒர்க் தானே, நான் பாடினதுனால மட்டும் இந்த சாங் ஹிட் ஆகலை சார், எல்லாரும் சேர்ந்து டீமாக ஒர்க் பண்ணது தான் காரணம் அப்படின்னு பல்லவி சொல்லவும் சரிங்க இந்தாங்க கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. தீபாவும் அந்த கிஃப்ட்டை வேணான்னு சொல்லாமல் வாங்கிக்கிறாங்க. கிஃப்ட் எப்படி இருக்குங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் ரொம்ப நல்லா இருக்கு சாருங்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்துட்டீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் இல்லை சார், எனக்காக இந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்கிறாங்க. சரிங்க, அடுத்தது எப்போ ஆல்பமுக்கு ஓகே சொல்லுவீங்க, எப்போவா இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களை எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்லவும் நான் சொல்கிறேன் சாருங்கிறாங்க. ஓகேங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தீபா மறந்து நின்னே கார்த்தி போகிறதையும் பார்க்குறாங்க. சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க, எப்போ இந்த பிரச்சனையெல்லாம் தீரும்னே தெரியல, கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடணும் அப்படின்னு தீபா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததான் மீனாட்சி அவங்க ரூமில் உட்காந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஃபோனில். நீங்கள் எப்போ வரீங்க அப்படின்னு கேட்கவும் கமிங் தேர்ஸ்டே வரேன் அப்படின்னு அவர் சொல்ல ஓகேங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேங்கிறாங்க மீனாட்சி. சரி இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்ல வேணாம் அப்படின்னு அவர் சொல்லவும் மீனாட்சி ஓகேங்கிறாங்க, வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் தீபாவும் வராங்க. மீனாட்சியவே நோட் பண்ணுறாங்க. அவங்க தனக்கு தானே சிரிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. மீனாட்சி கிட்ட போய் என்னக்கா இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, ஏதோ வெக்கெல்லாம் பட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும் இல்லை ஏதோ இருக்குங்கிறாங்க தீபா. அவரு சஸ்பென்ஸ் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் ஓகேக்கா, ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க தீபா. அம்மா தீபா நீ ஹெல்ப்னு கேட்டாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி சொல்லி என்ன ஹெல்ப்புங்கிறாங்க மீனாட்சி. இல்லைக்கா அவர் எனக்காக கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காரு, ஆனால் நான் அவருக்கு ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லவும் நீ நினச்சா எதை வேணாலும் கொடுக்கலாங்கிறாங்க மீனாட்சி. அக்கா சும்மா இருங்கக்கா, நான் ஏதாவது அவருக்கு ஸ்வீட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தீபா கேட்கவும் சரி வா போய் கிச்சனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி தீபா 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சிதம்பரம் ஃபோனில் பேசிட்டு போகிறாங்க. எப்பவுமே இந்த டீம் நமக்கு தான் சாங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு இடத்துல மீட்டிங்கும் வச்சுருக்காங்க. அங்கே ரீச் ஆனதுமே சிதம்பரம் எப்பவுமே எங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, நீங்களாம் எதுக்காக வந்திருக்கீங்க, தெரிஞ்சுமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்குள்ளே சார் கிட்டத்தட்ட 12 ஆல்பம் சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டோம், அதில் ஏதோ 1-2 ஆல்பமாவது எங்களுக்கு கிடைக்கல, அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லவும் தாராளமாக பேசி பாருங்க, சுதந்திர நாடு இது அப்படின்னு சிதம்பரம் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அலைம்னு ஒருத்தர் வராரு, எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாரு. ஹலோ அலைம், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சிதம்பரம் கேட்கவும் நல்லா இருக்கும் சிதம்பரம் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்கங்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், ஆண்டவர் ரூல் அப்படின்னு சொல்லவும் சொல்லுங்கன்னு அலைம் கேட்கவும் நான் ராய் கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அவர் உங்ககிட்ட பேச சொல்லிட்டாரு, நீங்கள் தான் அப்போ சொல்லணும் அப்படின்னு சிதம்பரம் கேட்கவும் என்ன பார்க்க சொல்லிட்டாரா, ஓகே நானே சொல்கிறேன், ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லவும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கார்த்தியும் தீபாவும் வராங்க. கார்த்தி வந்ததுமே அலைமுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாங்க. தீபாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஓ இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க சிதம்பரம். அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.